விஜய் சார் நிக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சார். வந்தா மக்களுக்கு நல்லா தான் செய்வாரு. நல்லா ஒரு புது தலைமுறையா வந்தா அருமையா இருக்கு சார். எங்க இருக்கோ தருமபுரி மாவட்டம் அருமையா இருக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். மற்ற ரெண்டு அதிமுக திமுக கட்சிகளை விட இவரு நல்லதான் ஒரு புதுமையா இருக்குன்னு மக்கள் விரும்புறாங்க சார். விஜய் சார் வந்தா புதிய சார். இவர் வந்தா தமிழ்நாடு நல்லா அருமையா இருக்கா. அதிமுக திமுகவோட இவர் புதுசா வந்தா மக்களுக்கு நல்லா செய்வாருன்றத படத்தில் மட்டும் நேரிலையும் செய்வாரு சார். அவருடைய இது பிரகாரம் மக்களுக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் விரும்புறாங்க சார். விஜய் சார் வந்தா நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு. 2026 அவர் தான் சிஎம் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா கட்சியோட இவரு நல்லா புதுசா வந்தா நல்லதுதான், நல்லா பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தருமபுரி மாவட்டத்துல நிறைய இளைஞர்கள் ரசிகர் நிறையவே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு தருமபுரி மாவட்டம் நல்லாவே வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு மக்கள் ஓட்டு நல்லாவே இருக்குங்க. ஓரளவுக்கு விஜயகாந்த் சாருக்கு அடுத்த பிறகு இவரு வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. எங்க மனதில் அவர் தான் அடுத்த சிஎம் 2026 அவர் தான் வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாளா பெரிய பெரிய கலைஞர் அனுபவிச்சு இந்த ஆட்சியில இப்ப இவர் செய்யறன்றதுனால கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாதான் இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்றது எதிர்பார்த்துதான் நாங்க அதை நினைக்கிறேன். இந்த வயசுல இந்த தம்பி ஆட்சிக்கு வந்தா ஓரளவுக்கு தள்ளின்னு போவாங்க ஆட்சின்றது கருத்து கணிப்பு. அவ்வளவுதான். விஜய் வந்தா நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் தருமபுரி மாவட்டத்துல வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தருமபுரிக்காரன்னு பாத்தீங்கன்னா எப்படி பண்றாருன்றது ஏன்னா முதல் வாய்ப்பு இப்பதான் அடியெடுத்து வைக்கிறாரு. வச்சுட்டு அப்புறம் தருமபுரி நின்னாலும் சரி, இல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நின்னாலும் சரி, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதனால தப்பு இல்லை. யார் வந்தாலும் தமிழ்நாட்டுல அரசியல்ன்றது இங்க ரெண்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களோட கொள்கை அது. அது நம்ம வரவேற்கிறோம். ஆனா வரவும் புறாவே பாத்தீங்கன்னா இவ சொல்லிதான் வராங்க தருமபுரிக்கு. ஏன் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கொள்கையை விட்டாமல் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி தருமபுரி மாவட்டமே அந்த ஒரு அடிமையாயிடுச்சு. அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் இந்த ரெண்டு ஆளுநர் கட்சிக்கு ஆகட்டுமே எல்லாமே அந்த சாதகம் தான் நடந்துட்டு இருக்கு. வந்தா வரவேற்கலாம், தப்பில்லை. ஏன்னா முதல் ஆரம்பிச்சிருக்காரு. அவரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நிக்கட்டும், நம்ம வேண்டாம்லாம் சொல்லல. மக்கள் அவர் எந்த பக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம அதை சொல்லக்கூடாது இல்லையா? அதுதான் சார். வேற என்ன சின்ன ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க சார். தருமபுரி மாவட்டம் வறண்ட மாவட்டம் தான். வறண்ட மாவட்டம் பாத்தீங்கன்னா ஏரிக்கு தண்ணி விடுறோம்னு சொன்னாங்க. அது எந்த ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஆர்ப்பாட்டம் பண்ணா உடனே பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்து முடிஞ்சு போயிருந்தாங்க. அடுத்த ஆர்ப்பாட்டம் அப்படியே ஆஃப் பண்றாங்க. ரெண்டாவது, தருமபுரி மாவட்டத்தில் ஏரிக்கு தண்ணி விட்டால் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தால் சிறப்பாக இருந்துச்சுன்னா தருமபுரியில் ஏகப்பட்ட மக்கள் பெங்களூர் போறாங்க. அந்த பெங்களூர் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த தண்ணி விட்டு விட்டாங்கன்னா மக்கள் பெங்களூர் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏரியா நிலத்திலேயே விவசாயம் பண்ணி நம்ம லோக்கல்லையும் நம்ம சொந்தம் வந்து பார்த்துட்டுலான்ற மாதிரி கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்கும். அதை இவர் செய்வாரான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா தருமபுரி நிற்கிறவங்க அதான் சொல்லிட்டு வரோம். வறட்சியான மாவட்டம் இதுதான். ஏன்னா இதுல இன்னொரு பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தருமபுரி ஒரு சாபக்கேடுங்க. ரெண்டு ஆளுங்கட்சி இருந்தாலும் கூட்டணி கட்சியை எடுத்துட்டு வராங்க. அந்த கூட்டணி கட்சி தான் சீட்டை கொடுக்குறாங்க. அவன் தான் ஜெயிக்கிறான். பிளஸ் ஜெயிச்சாலும் ஆளுங்கட்சி நின்று இங்க ஏதாவது பண்ணாம தான் இங்க பண்ண முடியும். கூட்டணியில போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு எனக்கு கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியாது. மக்களுக்கு தான் தெரியும். இல்ல அவருக்கு தான் தெரியும். ஆனா இங்க நான் கூட்டணி கட்சியில எதிர்கட்சி என்ன தள்ளி விடுறாங்க, ஓரம் கட்டுறாங்க, பந்து ஒதுக்குறன்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க. அவர் நின்னா வரவேற்கிறாங்க. நேஷனல் 2026 தலைமை விஜய் நின்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. விஜய்னா வரணும். ரெண்டு கட்சியை விட ரெண்டு அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சி, அதை விட புது மாற்றத்தை நம்ம உருவாக்கணும்னா நமக்கு விஜய் வேட்பாளராக வரணும். எக்கணும் முதலமைச்சராக வரணும். அதான் எங்களுடைய கருத்து. அது புதிய மாற்றம் எல்லாமே வரும், உருவாக்கலாம். அதாவது இளைஞர்கள் அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அவர் கண்டிப்பா நல்லபடியா எல்லாமே பண்ணுவாரு. எல்லாரோட அதாவது என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாமே மாறிட்டு வருது. அதனால விஜய் வந்தா கண்டிப்பா பயங்கரமா பண்ணுவாரு. அந்த ஆவேசம் அவருக்கு ஃபுல்லா இருக்கு. அதனால அவர்தான் வரணும். எங்களுடைய கருத்து கணக்கு என் பேர் பன்னீர்செல்வங்க. அவர் நின்னா மகிழ்ச்சி தாங்க. விஜய் நின்னா மகிழ்ச்சி தான். எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அது யாரும் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு புது ஆளு நின்னா நம்ம வரவேற்கிறோம். வந்தா நல்லதுதான். இது பாட்டாளி மக்கள் கட்சி முன்னு இருக்கு. அது கூட்டணி கட்சி கொடுப்பாங்க. ஏடிஎம்கேல இருந்தா பிரயோஜனம் இல்லை. விஜய் நின்னா வரவேற்கிறோம். ஏன் மக்கள் இந்த தொழில்பேட்டையில
அது எதிர்பார்ப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பு குறைவு, அதை செஞ்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. பல இது இருக்கு. அவருக்கு இன்னும் நல்லதுதான். செஞ்சா திருப்பியும் அவருக்கு மரியாதை இருக்கும், செய்யலைன்னா அதோட மறந்துடுவாங்க ஜனங்க, அவ்வளவுதான்.